அடடா, செம்மையான கலெக்ஷன், சூப்பரான குவாலிட்டி, பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஃபுல் ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த கிளியரன்ஸ் இல்ல 10 to 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அள்ளிச்செல்ல வாங்க. ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். நான் +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்டும் பார்த்து ஏமாற வேண்டாம். உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th பாஸ், 12th பாஸ் ஆர் ஃபெயில், எனி டிகிரி. எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்டிஸ், well equipped laboratories, மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழா 4/7/2026 காலை 10 மணியளவில் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் முனைவர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவிற்கு ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் முனைவர் அரவிந்தன் தலைமை வகித்து பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் முனைவர் உஷா தேவி அவர்கள் வரவேற்புரையாற்றினார். துணை வேந்தர் தனது உரையில் மாணவர்கள் சமூக பொறுப்புடனும் உயர்ந்த நெறிமுறைகளுடனும் செயல்பட்டு தங்களது கல்வி அறிவை சமூக முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும், வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் தொடர்ந்து முன்னேறி சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வாழ்த்தினார். 2021, 22, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளை நிறைவு செய்த மாணவ மாணவியர் இவ்விழாவில் தங்களது பட்டங்களை பெற்றுக்கொண்டனர். மேலும் இந்திய தொழிற்சாலைகளின் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் மற்றும் யூனிட்டி பிளாஸ்ட் காம்போனன்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஏஐஎஸ்எஃப் சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நாடு தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில குழு சார்பில் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன் தலைமை தாங்கினார். இதில் AISF புதுச்சேரி மாநில செயலாளர் வழக்கறிஞர் முரளி, அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில செயலாளர் எழிலன் மற்றும் மாநில தலைவர் முருகன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள். AISF மாநில பொருளாளர் ஆகாஷ் நன்றி உரை கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் பெருமன்ற நிர்வாகிகள், இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மாணவர்கள், தோழர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வை ரத்து செய், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினார்கள். உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்ட முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வழங்குவதற்கான ஆணை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 5 லட்சம் மானியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வீடு கட்ட முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வழங்குவதற்கான ஆணை மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு 4/7/2026 மாலை நடைபெற்றது. பயனாளிகளுக்கு உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி MLA வீடு கட்டும் மானிய உதவித்தொகை ரூபாய் 5 லட்சம், இதில் முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய்க்கான ஆணை மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் பயனாளிகள் பலர் உடன் இருந்தனர். பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் தமிழறிஞர் மன்னர் மன்னனின் 6வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகின்றது. புரட்சி கவிஞர் போற்றிய மறுமலர்ச்சி கவிஞன் மன்னர் மன்னன் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் மைந்தரும் முதுபெரும் தமிழருமான மன்னர் மன்னனின் 6வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சியும் மாணவர்களுக்கான ஓவிய போட்டியும் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன், அழகு என்கின்ற அழகானந்தம், முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தமிழ் சங்க தலைவர் முத்து, ஜெனோ மாறன், கட்டுமான நிறுவன நிர்வாக இயக்குனர் தங்கமணி மாறன், தமிழறிஞர்கள் துரை மாரிலியன், தாகூர் கல்வி நிறுவனத்தை சேர்ந்த ரவீந்திரநாத் தாகூர், தேவேந்திரநாத் தாகூர், தொழிலதிபர் ராஜா கண்ணு உட்பட பல்வேறு அமைப்பினர், தமிழறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், பொதுமக்கள் பங்கேற்று மன்னர் மன்னன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளையின் சார்பில் அறக்கட்டளையின் தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி தலைமையில் புரட்சி கவிஞர் போற்றிய மறுமலர்ச்சி கவிஞர் மன்னர் மன்னன் என்ற தலைப்பில் உரையரங்கம் நடைபெற்றது. பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த 100 மாணவர்கள் பங்கேற்று தொண்டு புரிவோம் என்ற மன்னர் மன்னன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட ஓவிய போட்டி நடைபெற்றது. கிண்ண சாதனையாளர் விஜயலட்சுமி பிரபாகரன், ஓவியர் கலை மாமணி சுகுமாரன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து 15 சிறந்த ஓவியங்களை தேர்ந்தெடுத்தனர். அதற்குரிய மாணவர்களுக்கு தலா 300 ரூபாய் என்று 4500 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் அறக்கட்டளையின் சார்பில் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. செயலர் வள்ளி, மயூரா பன்னீர்செல்வம், சுசிலா, பிரமிளா மேரி, தேன்மொழி, லட்சுமி, சித்தார்த், கடலூர் அருள் ஜோதி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். படைப்பாளி பைரவி, சரஸ்வதி வைத்தியநாதன், மதன், பொய்யாது ஏகாம்பரம் ஆகியோர் ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினர். முன்னதாக பாவலர் புவனேஸ்வரி வரவேற்று பேசினார். கவிஞர் சுந்தர், காசி, முனியன் தொகுப்புரையாற்ற பாவலர் விசாலாட்சி நன்றி உரைகளை பேசினார். அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் ஜினோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று பூரணாகுதி செய்யப்பட்டு பரிவார தெய்வங்களின் புதிய சுவாமி சிலைகள் கரிக்கோல விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை தீர்த்த கரணம், கும்ப அலங்காரம் செய்து யாகசாலை பிரவேசம் நடைபெற்று முதற் கால பூஜைகள் துவங்கி பூரணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை 2 மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு செய்யப்பட்டு இன்று காலை 4ஆம் கால யாக பூஜைகள் துவங்கி மூல மந்திர ஹோமம், தத்துவார்ச்சனை, நாடி சந்தானம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நிறைவு பெற்று பூரணாகுதி செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் கொண்டு கலசாபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி ரஞ்சித் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்வுகள் தொடரும். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப்பு, ஈஸியான EMI, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்பு. தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. மீண்டும் நிகழ்வுகள் தொடர்கின்றன. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை இணைந்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூட வளாகத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாமை வெற்றிகரமாக நடத்தியது. முகாமை அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் PV போஸ் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் வெங்கட்ராம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். முகாமில் டாக்டர் நௌஷாத் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு பல்வேறு சிறப்பு மருத்துவ பிரிவுகளில் இலவச மருத்துவ பரிசோதனை, ஆலோசனைகள் மற்றும் விழிப்புணர்வு சேவைகளை வழங்கினார்கள். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப்பின் தலைவர் சிவ கணபதி தலைமை தாங்கினார். செயலாளர் ஹாஜா முகமது முன்னிலை வகித்தார். திட்ட தலைவர் அம்பலவாணன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணதாசன் வெங்கடேசன், மாவட்ட சிறப்பு திட்ட ஆலோசகர்
ராஜகணபதி, உதவி ஆளுநர் பாலமுரளி, ரோட்டரியன்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சேவையே உயர்ந்த தர்மம் என்ற ரோட்டரியின் உயர்ந்த கொள்கையை செயல்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் வீடு வீடாக சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வட்டார தலைவர்கள் ரவிச்சந்திரன், வேணுகோபால், தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, மேகநாதன், தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகிகள் MC ரவி, உஷாராணி, திருவள்ளுவன், அம்ப்ரோஸ், கிருஷ்ணன், அண்ணாதுரை, குருசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி NTSO பிரபாகர் பிறந்தநாள் கொண்டாட்டம். புதுச்சேரி எண்ணங்களின் சங்கமம் நிறுவனர் பிரகாஷ் பிறந்தநாள் விழா சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, NDSO காமதேனு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ஜீவானந்தம் 90s பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்லத்தின் நிர்வாகி சுகுணா தலைமை தாங்கினார். குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்கத்தின் உறுப்பினர் வைத்தியலிங்கம், மேகநாதன், சாரோன் சொசைட்டியின் நிறுவனர் மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக எண்ணங்களின் சங்கமம் மாநில தலைவர் ராமநாதன், சோழ மண்டல தலைவர் ஜோதி, மகாத்மா காந்தி மாலை நேர பயிலரங்கத்தின் ஆலோசகர் பாஸ்கர், ஜீவானந்தம் 90s குழு அட்மின்கள் டேவிட், பரமகுரு, ஆரோக்கியராஜ், பாஸ்கர் மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இந்த மனித நேய சேவைக்கான ஏற்பாடுகளை சாரோன் சிறப்பு பள்ளி ராஜ்குமார், சவரிராதன், நான்சி, ரமாதேவி, லூர்து மேரி, ரம்யா, வெண்ணிலா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் NTSO வேதபுரி மண்டலம் சார்பாக உயிர்த்துளி அமைப்பாளர் பிரபு, ஆண்டவர் அறக்கட்டளையின் நிறுவனர் முத்துராமன், வள்ளலார் சபை விஸ்வநாதன், ஜெயக்குமாரி, சோஃபியா, தாகூர் கல்லூரி மாணவர்கள் ஹரிஹரன், வின்சென்ட் ராஜ், திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநகர MGR பேரவை சார்பில் 15ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநகர MGR பேரவை சார்பில் 15ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா மற்றும் புதிய நிர்வாகிகளுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. பேரவையின் நிறுவன தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு புரட்சி தலைவரின் சிறந்த செயல்களை நினைவு கூர்ந்தார். சிறு வயதிலேயே அவரது நெறிமுறைகளால் ஈர்க்கப்பட்டு வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்ததாக உணர்ச்சி பூர்வமாக பேசினார். அவரது உரை அவையோரை மிகவும் கவர்ந்தது. அவர் தொடர்ந்து மாணவர்களும் மாணவிகளும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் போற்றி மனித சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி பாராட்டினார். அதன்படி தலைவர் சாம்ராஜ், செயலாளர் ரங்கநாதன், பொருளாளர் ஜெயராம், துணை தலைவர் பிரபாகரன், துணை செயலாளர் சோமசுந்தரம், இணை செயலாளர் மாசிலாமணி, இணை செயலாளர் பரமேஸ்வரி, நிர்வாக குழு உறுப்பினர்களாக சுத்துக்கேணி பாஸ்கர், காமாட்சி, தரணி தேவி, பூக்கடை ராஜா,
தமிழ்ச்செல்வம், SS சிவானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுத்துக்கேணி பாஸ்கர் அவர்களுடைய பங்களிப்புடன் மதிய உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் BNI போன்ஜூர் புதிய வரலாறு. 450 வாரங்களை கடந்து 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் BNI போன்ஜூர் சாப்டர் தனது 450வது வார வணிக கூட்டத்தை சிறப்பாக கொண்டாடியதுடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட டைமண்ட் சாப்டர் என்ற புதிய மைல்கல்லை எட்டி புதுச்சேரியின் BNI வரலாற்றில் புதிய சாதனையை படைத்துள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் BNI பாண்டிச்சேரி மாநிலத்தின் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் இளங்கோ செந்தாமரை கண்ணன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சாப்டர் உறுப்பினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி இந்த சாதனையை கொண்டாடினார். மேலும் ஒரே நாளில் 12 புதிய உறுப்பினர்கள் இணைந்ததன் மூலம் BNI போன்ஜூர் 100 உறுப்பினர்களை கடந்து செஞ்சுரியன் சாப்டர் என்ற பெருமையும் பெற்றது. இதன் மூலம் புதுச்சேரியின் முதல் டைமண்ட் சாப்டர் என்ற அங்கீகாரத்தையும் அதிகாரப்பூர்வமாக பெற்றுள்ளது. தற்பொழுதைய நிர்வாக குழுவில் தலைவர் விக்னேஷ் கண்ணன், துணைத் தலைவர் முத்துலட்சுமி, செயலாளர் கார்த்திக் ஆகியோர் சிறப்பான குழு பணியுடன் சாப்டரை வழிநடத்தி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். இந்த வெற்றி தற்பொழுதைய நிர்வாக குழுவின் முயற்சியால் மட்டும் உருவானதல்ல. கடந்த 450 வாரங்களாக சாப்டரை வழிநடத்திய அனைத்து முன்னாள் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வழங்கிய அர்ப்பணிப்பு, ஒற்றுமை, பரஸ்பர ஒத்துழைப்பு மற்றும் தொடர்ச்சியான பங்களிப்பின் விளைவாக இந்த உயரிய சாதனை சாத்தியமாகியுள்ளது. கிவ்வர்ஸ் கெயின் என்ற BNIயின் தத்துவத்தை செயல்படுத்தி தொழில் முனைவோருக்கிடையே நம்பிக்கையையும் வலுவான தொழில் தொடர்புகளையும் உருவாக்கி எண்ணற்ற வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் BNI போன்ஜூர் சாப்டர் இனி மேலும் பல சாதனைகளை நோக்கி பயணிக்க தயாராக இருப்பதாக உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளனர். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக சாப்டரின் வளர்ச்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை, தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைத்த பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் சேவையை பாராட்டி நடைபெற்ற இந்த கௌரவிப்பு விழா இந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. 450 வாரங்கள், 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், முதல் டைமண்ட் சாப்டர். புதுச்சேரி BNI வரலாற்றில் BNI போன்ஜூர் சாப்டர் பதிக்கும் இந்த மைல்கல் தொழில் முனைவோர் உலகத்திற்கு ஒரு முன் உதாரணமாக அமைந்துள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.